அன்புக்குரியவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தவ காலத்தினுடைய 21வது நாள். 20 நாள் ஓடி போயிடுச்சு. இன்னும் தவ காலத்துல 20 நாள் தான் இருக்குது. இன்னைக்கு இறைவன் நமக்கு தருகிற ஒரு சிறப்பான செய்தி என்னன்னா, நாம் பிறரை இரக்கத்தோடு தீர்ப்பிடணும் அப்படின்னு தான் கடவுள் இன்னைக்கு நமக்கு ஒரு செய்தியை தருகிறார். இரக்கத்தோடு எப்படி நாம அடுத்தவங்களை தீர்ப்பிடுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை இரக்கத்தோடு தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா கடவுளுடைய இரக்கம் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்மளால யாராலையுமே வாழ முடியாது இந்த உலகத்துல. ஏன்னா நாம் செய்கிற சின்ன சிறிய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே இருக்குது. நம்முடைய தூக்கத்தை குறைச்சி ஒரு குற்ற உணர்வை அது நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அன்புக்குரியவர்களே, நாம அடுத்தவர்களை தீர்ப்பிட நினைக்கும் பொழுது, நான் பாவியாக இருக்கிறேனா அல்லது பரிசுத்தனாக இருக்கிறேனா அப்படின்னு இன்னைக்கு நம்மையே நாம சுய ஆய்வு செய்வதற்காக கடவுள் இன்னைக்கு நம்மளை அழைக்கிறார். நம்ம அடுத்தவங்களை தீர்ப்பிடும் பொழுது அவங்களுடைய நல்ல காரியத்தை என்னைக்குமே நாம நினைக்க மாட்டோம் இல்லையா? அடுத்தவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, அதாவது ஒரு முன் சார்பு எண்ணத்தை கொண்டு அவனை பத்தி எனக்கு தெரியும், அவளை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நாம் அடுத்தவர்களை தவறுதலாக நினைக்க பார்க்கிறோம். கடவுளுடைய இதயம் இரக்கமுள்ள இதயம், நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற இதயம். அதனால நாம இன்றைய நாளில கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய இதயத்துல இரக்கம் இருக்கிறதா? நாம் அடுத்தவங்களை தீர்ப்பிடுகின்ற பொழுது அந்த இரக்கத்தின்படி நாம் தீர்ப்பிடுகின்றோமா, அல்லது அடுத்தவர்களை குறை சொல்வதற்காக, குற்றப்படுத்துவதற்காக, நம்முடைய பாவங்களை மறைத்து நம்முடைய பலவீனங்களை எல்லாம் நாம மறைச்சிட்டு நம்ம அடுத்தவர்களை குற்றப்படுத்துகிறோமா? இன்னைக்கு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல அன்பு பெருகும், ஆசீர்வாதம் பெருகும், ஆசீர்வாதம் அளவுக்கு அதிகமாக பெருகும். அதுபோல அன்புக்குரியவர்களே, உடைந்து போன உறவுகளிலே ஒரு உடன்பாடு ஏற்பட்டு நாமும் இரக்கத்தின் பிள்ளைகளாக, கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர இருக்கிறார். அதனால தவ காலத்தினுடைய 21வது நாள்ல கடவுள்கிட்ட நாம் கேட்போம், ஆண்டவரே, என்னுடைய இதயத்துல நான் பிறரை தீர்ப்பிடுகின்ற பொழுது இரக்கத்தோடு தீர்ப்பிடணும். அடுத்தவர்களை நான் பழி சொல்வதற்காக, அவர்களை குற்றப்படுத்துவதற்காக என்னுடைய தீர்ப்பு இல்லாமல் அடுத்தவர்களை மனமாற்றுவதற்காக என்னுடைய தீர்ப்பு இருக்க எனக்கு நல்ல எண்ணத்தை, வாழ்வை, ஆசீர்வாதத்தை தாங்கன்னு நாம் இன்றைய நாளில் ஜெபிப்போம். கடவுள் உங்களையும் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே இந்த தவக்கால செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததென்றால் கண்டிப்பாக இதை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்கள். அதன் வழியாக அவர்கள் பயனடைய நீங்கள் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் பைபிள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் எடுத்து செல்ல நீங்களும் ஒரு கருவியாக இருக்க உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.